Hello my dear students, in this video you will learn how to use do and does correctly, 3 advanced vocabulary words for daily use, a powerful speaking tip, a short motivational story, a quick test to check your understanding. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் டெய்லி அண்ட் இம்ப்ரூவ் யுவர் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்டெப் பை ஸ்டெப். இன்றைக்கி டே 1 என்ன பார்க்க போகிறோம்? நான் ஆல்ரெடி சொன்னேன், டூ அண்ட் டஸ் இன் ப்ரெசன்ட் சிம்பிள் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்க போகிறோம். Do and does are used to ask questions and make sentences in the present tense. ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் டூ அண்ட் டஸ்ஸை கேள்வி கேட்குறதுக்கு பயன்படுத்துவோம். டூ எங்கெல்லாம் பயன்படுத்துவோம் அப்படின்னா ஐ, யூ, வி, தே, ப்ளூரல் இவங்களுக்கெல்லாம் முன்னாடி டூ யூஸ் பண்ணுவோம். எங்கெல்லாம் டஸ் யூஸ் பண்ணுவோம்? ஹீ, ஷீ, இட், சிங்குலர் இவங்களுக்கெல்லாம் முன்னாடி டஸ் யூஸ் பண்ணுவோம். கேள்வி கேட்கும் போது உனக்கு காஃபி பிடிக்குமா? Do you like coffee? அவங்க கிரிக்கெட் விளையாடுவாங்களா? Do they play cricket? அவன் இங்கே வேலை செய்கிறானா? Does he work here? அவள் இங்கிலீஷ் பேசுவாளா? Does she speak English? நல்லா கவனிச்சிங்களா? யூக்கும் தேக்கும் முன்னாடி டூ வருது, ஹீ ஷீக்கு முன்னாடி டஸ் வருது. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நீங்கள் கேள்வி கேட்கும் போது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள கேள்வி கேட்கணும் அப்படின்னா டூ யூஸ் பண்ணி கேட்கலாம். இல்லைனா ஒரு பையனையோ இல்லை ஒரு பொண்ணையோ பற்றி நீங்கள் கேள்வி கேட்கணும் அப்படின்னா டஸ் யூஸ் பண்ணி கேள்வி கேட்கலாம். ஸோ அதுக்கு ஆன்சர் எப்படி பண்ணுறது அப்படின்னா எஸ் ஐ டூ, நெகட்டிவில் நோ ஐ டோன்ட். இப்போ உங்கள்கிட்ட யாராவது கேட்குறாங்க, டூ யூ லைக் காஃபி? எஸ் ஐ டூ அப்படின்னு சொல்லணும். இல்லை உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நோ ஐ டோன்ட் அப்படின்னு சிம்பிளாக சொல்லணும். இதே இப்போ ஒரு பையனை பற்றி நீங்கள் கேட்குறீங்க, டஸ் ஹீ லைக் காஃபி? எஸ் ஹீ டஸ். Does she like coffee? No, she doesn't. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி சிம்பிளாக கேள்வி கேட்டு சிம்பிளாக பதில் சொல்ல பழகிக்கோங்க. அடுத்தது சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் டெய்லி வேலை செய்கிறேன். ஐ ஒர்க் எவ்ரி டே. அவள் டெய்லி வேலை செய்கிறான். ஷீ ஒர்க்ஸ் எவ்ரி டே. இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு நம்ம வேர்பை பயன்படுத்தும் போது அது கூட எஸ் இல்லைனா இஎஸ் சேர்க்கணும். எப்போ அப்படின்னா ஹீ, ஷீ, இட், சிங்குலர் இவங்கள பற்றிலாம் நம்ம பேசும்போது வேர்புக்கு பக்கத்தில் எஸ் இல்லைனா இஎஸ் சேர்த்துக்கணும். அதனால தான் ஐ ஒர்க் எவ்ரிடே சொல்கிறாங்க, ஆனால் ஷீ ஒர்க்ஸ் எவ்ரிடே சொல்கிறாங்க. தே ப்ளே ஃபுட்பால், ஹீ பிளேஸ் ஃபுட்பால். கவனிச்சிங்களா? ஹீ, ஷீ, இட் சிங்குலரை யூஸ் பண்ணி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பேசணும் அப்படின்னா வேர்போடு என்ன வந்துடும்? எஸ் இல்லைனா இஎஸ் சேர்ந்து வந்துடும். அடுத்தது கேள்வி கேட்கும் போது ஆஃப்டர் டஸ் ஆல்வேஸ் யூஸ் பேஸ் வேர்ப். இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, அவள் இங்கே வேலை செய்கிறாளா? டஸ் ஷீ ஒர்க்ஸ் ஹியர் அப்படின்னு கேட்கக்கூடாது. அந்த இடத்துல ஒர்க்கு தான் வரும். நம்ம ஆன்சர் சொல்லும் போது மட்டும்தான், அதாவது நார்மல் ஸ்டேட்மெண்ட்டில் ஏதாச்சும் ஒரு நார்மல் இன்ஃபர்மேஷன் நார்மலாக ஒரு சென்டென்ஸ் சொல்லும் போது தான் நம்ம எஸ் இல்லைனா இஎஸ் சேர்க்கணும். ஹீ, ஷீ, இட் சிங்குலர் இருக்குது. ஆனால் கேள்வி கேட்கும் போது டஸ் முன்னாடி வந்துடும் இல்லையா? அப்போ நம்ம வேர்பு பக்கத்தில் என்ன சேர்க்கக்கூடாது? எஸ்ஸோ இஎஸ்ஓ சேர்க்கக்கூடாது. ஸோ எது தப்பு? டஸ் ஷீ ஒர்க்ஸ் ஹியர் தப்பு. டஸ் ஷீ ஒர்க் ஹியர் அதான் கரெக்டு. ஸோ நம்ம டெய்லி லைஃப்பில் இந்த மாதிரி கேள்விலாம் கேட்கலாம். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? உங்களுக்கு இது புரிஞ்சிச்சா? டஸ் ஹீ நோ த ஆன்சர்? அவனுக்கு ஆன்சர் தெரியுமா? டு யூ நீட் ஹெல்ப்? இதே அவனுக்கு ஹெல்ப் தேவை அப்படின்னா எப்படி சொல்லணும்? கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது ஒரு சின்ன ப்ரோ டிப். ப்ராக்டிஸ் ஆஸ்கிங் சிம்பிள் கொஷின்ஸ் டெய்லி யூஸிங் டூ அண்ட் டஸ். டெய்லி சிம்பிள் கொஷின்ஸ் இந்த மாதிரி கேட்டு பழகுங்க, டூலையும் டஸ்ஸையும் பயன்படுத்தி. இட் வில் இம்ப்ரூவ் யுவர் கான்வர்சேஷன் ஸ்கில்ஸ் குயிக்லி. உங்களோட கான்வர்சேஷன் ஸ்கில்லை குயிக்காக இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அடுத்தது வொக்காபுலரி கற்றுக்க வந்துட்டோம். கான்ஃபிடென்ட், இதோட மீனிங் என்ன? ஃபீலிங் ஷுர் அபவுட் யுவர் செல்ஃப், தன்னம்பிக்கை உள்ள. ஷீ இஸ் கான்ஃபிடென்ட் வைல் ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ். நமக்கு எல்லாத்துக்கும் கான்ஃபிடென்ட்டுக்கு மீனிங் தெரியும், ஆனால் அதை வச்சு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண தெரியுமா? அந்த இடத்துல தான் நமக்கு சிக்கல் வரும். ஸோ நமக்கு ஒரு வேர்டுக்கான அர்த்தம் புரிஞ்சால் மட்டும் பத்தாது, அந்த வேர்டை பயன்படுத்தி நமக்கு சென்டென்ஸ் மேக் பண்ண தெரியணும். அதுக்காக தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஷீ இஸ் கான்ஃபிடென்ட் வைல் ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ். இந்த மாதிரி நீங்களும் ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுங்கள். ஆர்டிகுலேட்,
ஏபிள் டு ஸ்பீக் கிளியர்லி அண்ட் எஃபெக்டிவ்லி, தெளிவாகவும் சரியாகவும் பேசக்கூடிய அப்படின்னு அர்த்தம். ஹீ இஸ் ஆர்டிகுலேட் இன் மீட்டிங், அவன் மீட்டிங்கில் ரொம்ப தெளிவாக பேசுகிறான் அப்படின்னு அர்த்தம். ஆர்டிகுலேட் அப்படின்னா என்ன? ஏபிள் டு ஸ்பீக் கிளியர்லி அண்ட் எஃபெக்டிவ்லி. அடுத்தது கன்சிஸ்டன்ட், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வார்த்தை கன்சிஸ்டன்ட். டூயிங் சம்திங் ரெகுலர்லி வித்தவுட் ஸ்டாப்பிங், தொடர்ச்சியாக செய்பவர். ஷீ இஸ் கன்சிஸ்டன்ட் இன் ஹர் ப்ராக்டிஸ். ஸோ இந்த மாதிரி நீங்களும் இந்த 3 வேர்டுக்கும் சொந்தமாக சென்டென்ஸ் எழுதி பாருங்கள், அப்போ தான் இங்கிலீஷ் டெவலப் ஆகும். அடுத்தது ஒரு சின்ன டிப், டெய்லி டிப், ஃபோக்கஸ் ஆன் ஸ்பீக்கிங் நாட் ஜஸ்ட் லேர்னிங். ஸோ இங்கிலீஷை நம்ம லேர்ன் பண்ணுறதை விட பேசுகிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம ஃபோக்கஸ் எதில் இருக்கணும்? ஸ்பீக்கிங்கில் இருக்கணும். மெனி லேர்னர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ் பட் ஹெசிடேட் டு ஸ்பீக். நீங்களும் அந்த மாதிரி தான் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே இங்கிலீஷை புரிஞ்சுப்போம், இங்கிலீஷில் பேசினா புரியும், ரீட் பண்ண தெரியும், ஆனால் ஹெசிடேட் பண்ணுவோம் ஸ்பீக் பண்ணுறதுக்கு, பேசுறதுக்கு ரொம்ப தயங்குவோம். திஸ் இஸ் பிகாஸ் தே ஃபோக்கஸ் ஓன்லி ஆன் கிராமர் அண்ட் ஒக்காபுலரி. நீங்கள் கிராமருக்கும் ஒக்காபுலரிக்கு மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தினா பத்தாது, அதெல்லாம் கற்றுக்கணும். இப்போ இந்த வீடியோலேயே நம்ம ஃபஸ்ட்டு கிராமர் பார்த்தோம், அடுத்தது ஒக்காபுலரி பார்த்தோம். ஆனால் அதை லேர்ன் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை யூஸ் பண்ணணும். ஸ்டார்ட் யூஸிங் வாட் யூ லேர்ன் இமீடியட்லி. இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அதை இமீடியட்டாக யூஸ் பண்ண கற்றுக்கணும். ஆஃப்டர் லேர்னிங் அ நியூ வேர்ட் ஆர் சென்டென்ஸ் சே இட் லவுட்லி. சத்தமாக பேசி பார்க்கணும் கற்றுக்கிட்டதுக்கப்புறம். யூஸ் இட் இன் 2 to 3 சென்டென்சஸ். 2-3 சென்டென்சஸ் எழுதி பார்க்கணும், முக்கியமாக சொல்லி பார்க்கணும். ட்ரை டு யூஸ் இட் இன் யுவர் டெய்லி லைஃப். டெய்லி லைஃப்பில் அந்த வேர்டை, அந்த கிராமரை பயன்படுத்தி பார்க்கணும். எக்ஸாம்பிள், டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இதை நீ சத்தமாக கேட்டு பாருங்கள். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஐ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கிளியர்லி. ஸ்பீக்கிங் டெய்லி வில் ரிமூவ் ஃபியர் அண்ட் பில்ட் கான்ஃபிடென்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப். அடுத்தது ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி. நம்ம இங்கிலீஷை கற்றுக்கிறதுக்கு நிறையா வழி இருக்குது. அதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வழி என்னென்னா ரீடிங் ஸ்டோரி. அண்ட் நான் உங்களுக்கு சின்ன ஸ்டோரி டெய்லி கொடுப்பேன். அந்த சின்ன ஸ்டோரியை நான் ரீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு வாட்டி மியூட் பண்ணிவிட்டு ரீட் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி ரீட் பண்ணுறது மூலிமா கூட உங்களோட இங்கிலீஷ் சூப்பராக டெவலப் ஆகும். இன்றைக்கான ஸ்டோரியை படிக்கலாமா? அருண் ஆல்வேஸ் வாண்டட் டு ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி பட் ஹி கெப்ட் போஸ்ட்போண்டிங் ஹிஸ் ப்ராக்டிஸ். அருண் உங்களை மாதிரியே இங்கிலீஷ் பேசணும்னு ஆசைப்பட்றான், ஆனால் அவன் ப்ராக்டிஸை போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருக்கான், தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கான். ஒன் டே ஹிஸ் டீச்சர் டோல்ட் ஹிம் ஸ்டார்ட் டுடே நாட் டுமாரோ. என்ன மாதிரி ஒரு டீச்சர் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? இப்போ நான் உங்கள்கிட்டயே அதான் சொல்கிறேன், ஸ்டார்ட் டுடே நாட் டுமாரோ. அருண் டிசைடட் டு ஃபாலோ திஸ் அட்வைஸ். அருண் அந்த அட்வைஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஹி பிகன் ஸ்பீக்கிங் சிம்பிள் சென்டென்சஸ் டெய்லி. சின்ன சின்ன சென்டென்சஸை டெய்லி பேச ஆரம்பிச்சிட்டான். இன் த பிகினிங் ஹி மேட் மெனி மிஸ்டேக்ஸ் பட் ஹி கண்டினியூட் வித்தவுட் ஸ்டாப்பிங். ஆரம்பத்தில் அவன் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணான், பட் ஹி கண்டினியூட் வித்தவுட் ஸ்டாப்பிங். அவன் நிப்பாட்டாமல் கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தான். ஆஃப்டர் அ ஃபியூ வீக்ஸ் ஹி நோட்டீஸ்ட் அ பிக் சேஞ்ச். ஹி குட் ஸ்பீக் வித் மோர் கான்ஃபிடென்ஸ். அவன் கொஞ்ச நாளுக்கு அப்புறம், கொஞ்சம் வாரத்துக்கு அப்புறம் ஒரு சில விஷயங்கள், பிக் சேஞ்சை அவன் நோட்டீஸ் பண்ண ஆரம்பித்தான். அவனால் நிறையா விஷயம் பேச முடியுது கான்ஃபிடெண்ட்டாக. அருண் அண்டர்ஸ்டுட் ஒன் ட்ரூத். ஒரு உண்மையை கண்டுபிடிச்சான். ஸ்டார்டிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் வெயிட்டிங். உங்களுக்கும் நான் இதை சொல்கிறேன், ஸ்டார்டிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் வெயிட்டிங். ஸோ இப்போ நான் ஒரு 3 கொஷின்ஸ் கேட்குறேன், இதுக்கெலாம் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இந்த மாதிரி டெய்லி ஸ்டோரிஸ், குட்டி குட்டி ஸ்டோரி படிச்சிங்க அப்படின்னா, அண்ட் அதுலேருந்து கேட்குற கொஷினுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடிஞ்சுது, ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இங்கிலீஷ் வந்துடும், கவலைப்படாதீங்க. Why didn't Arun improve at first? What is the answer? What advice did his teacher give? What change happened after a few weeks? இதுக்கெலாம் ஆன்சர் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா ஒரு நோட் எடுத்து எழுதுங்க. அடுத்தது ஒரு சின்ன போல் கொஷின், இதுக்கு யாரெல்லாம் கரெக்டாக சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். சூஸ் த கரெக்ட் சென்டென்ஸ். Does she works here? Does she work here? Do she work here? இந்த 3ல் எது கரெக்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டெய்லி இந்த மாதிரி நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள், அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இங்கிலீஷ் கற்றுக்கணுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி டெய்லி இங்கிலீஷ், ஸ்போக்கன் இங்கிலீஷ் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. நாளைக்கு நம்ம டே 2ல் சந்திக்கலாம். பாய்.
அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் கொடுக்குறேன். அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க.